Recode the world unfiltered. ஈரானுக்கு எதிரான போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரான்ல அமெரிக்கா நிர்ணயித்த இலக்குகளை நெருங்கிவிட்டதால இந்த முடிவை எடுத்திருப்பதாக ட்ரம்ப் சொல்றார். ஈரானுடைய முக்கிய ராணுவ கட்டமைப்புகள், குறிப்பா ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் அணுசக்தி ஆய்வு மையங்கள் அமெரிக்காவுடைய துல்லியமான தாக்குதலால முடக்கப்பட்டு விட்டதாகவும், இனி ஈரானால அச்சுறுத்தல் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை எட்டியிருப்பதாகவும், அமெரிக்க வீரர்களை தொடர்ந்து அங்கு வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும் ட்ரம்ப் தன்னுடைய அறிவிப்புல கொடுக்கிறாரு. ஈரானை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கியதிலிருந்து ட்ரம்ப் முரண்பட்ட கருத்துக்களை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஈரான் மீது எதற்கு போர் தொடுத்தோம் என்பதற்கான தெளிவான விளக்கத்தையும் அவர் இன்றைக்கு வரைக்கும் அளிக்கவே இல்லை. கடந்த மாதம் 28ஆம் தேதி தாக்குதல் நடத்திய முதல் நாள்ல ஈரான் மக்கள் தங்கள் அரசாங்கத்தை கைப்பற்ற வேண்டும் என்றும், இது தலைமுறையின் ஒருமுறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்லாம் சொல்லி ஆட்சி மாற்றத்திற்கு அழைப்பு கொடுத்தார் ட்ரம்ப். அதே நாள்ல ஈரானுடைய அணுசக்தி திறன், ஏவுகணை உற்பத்தி மற்றும் கடற்படை ஆகியவற்றை முற்றிலும் அழிக்கப் போவதா சொன்னார். அதுக்கு பிறகு மார்ச் 2ஆம் தேதி அமெரிக்காவிடம் போதிய ஆயுதங்கள் இருப்பதாகவும், இந்த போரை ஃபாரெவர் வெற்றிகரமாக நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ட்ரம்ப். அதே நாள்ல அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ என்ன சொன்னார்னா, இஸ்ரேல் ஈரானை தாக்க முடிவெடுத்ததனால நாங்களும் தாக்குதலில் இணைந்தோம் அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் கழித்து ரூபியோனுடைய கருத்துக்கு மாறா, ஈரான் தான் முதல்ல தாக்க திட்டமிட்டு இருந்தது, அதனால நாங்கள் தாக்கினோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார். மார்ச் 6ஆம் தேதி ஈரானோடு எந்த போர் நிறுத்தமும் மேற்கொள்ள முடியாது, சரணடைவு ஒன்றுதான் அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அப்படின்னு தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டார் ட்ரம்ப். மார்ச் 8ஆம் தேதி CBS நியூஸ்க்கு கொடுத்த பேட்டியில அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் என்ன சொன்னார்னா, ஈரான் மீதான தாக்குதல்கள் வெறும் தொடக்கம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதற்கு அடுத்த நாள் அதே தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான போர் ஏறக்குறைய முடிந்து விட்டது அப்படின்னு குறிப்பிட்டார். ஆனா அதே நாள்ல நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல பல வழிகளில் போரை வென்றுவிட்டோம் அப்படின்னும், ஆனால் போதிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை அப்படின்னு குறிப்பிட்டார். அப்போது போர் தொடங்கியுள்ளதா முடிந்துள்ளதா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி முன்வைக்கிறாங்க. இரண்டும் நடந்து விட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னாரு. அதே நாள்ல 2 நாட்கள் கழிச்சு ஃபாக்ஸ் நியூஸ் நேர்காணல்ல, நான் நினைக்கும் போது போர் முடிவுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொன்னார். ஈரான்ல மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஆயுதங்கள் இல்லாத மக்கள் என்ன செய்வார்கள் என அவரே கேள்வியும் எழுப்பிக் கொண்டார். இதெல்லாம் டொனால்ட் ட்ரம்புடைய முரண்பட்ட கருத்துக்கள். மார்ச் 15ஆம் தேதி தன்னுடைய பேச்சை மாற்றிக்கொண்ட ட்ரம்ப், ஆட்சி மாற்றம் எங்களது நோக்கம் அல்ல அப்படின்னாரு. ஈரானுடைய ஆயுதங்களை அழிப்பது மட்டும்தான் எங்களுடைய பணி அப்படின்னு குறிப்பிட்டார். இந்த நிலையில தான் ஈரானுடனான போர் குறித்து கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள 2 முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். வெள்ளிக்கிழமை என்ன சொன்னார்னா, வெள்ளை மாளிகையில செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு திட்டவட்டமா சொன்னாரு ட்ரம்ப். அதுக்கு அவர் சொன்ன காரணம், ஈரானை முற்றிலும் அழித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு போர் நிறுத்தம் என்ற வார்த்தைக்கு இடமில்லை, நாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னார். ஆனா செய்தியாளர்களிடம் பேசிய 1 மணி நேரத்திற்கு பிறகு தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்துல வேறொரு நேர் எதிரான ஒரு கருத்தை பதிவிடுறார். அதில் அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்களை அழிப்பது அப்படிங்கிற அமெரிக்காவுடைய இலக்குகள் எட்டப்படும் நிலையை நெருங்கிவிட்டோம், மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்ற ஒரு, அதனால ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைகளை படிப்படியாக குறைப்பது குறித்து பரிசீலித்து வருகிறோம் அப்படின்லாம் சொன்னார். உண்மையில ட்ரம்ப் நிர்ணயித்த இலக்குகள் என்ன, அவற்றை நிறைவேற்றி விட்டாரா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். ஈரானுடைய ஏவுகணைகள் அழிப்பது மட்டும் இல்லாம அவற்றை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளையும் தரைமட்டமாக்குவது, ஈரானுடைய கடற்படையை முற்றிலும் அழித்து கடல் வழி அச்சுறுத்தலை நீக்குவது, ஈரான் இனி எப்போதும் அணு ஆயுதம் பெற முடியாத நிலையை உருவாக்குவது, இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா மீதான அச்சுறுத்தலை நிரந்தரமாக நீக்குவது, இதெல்லாம் தான் இலக்கு அப்படின்னு போர் தொடங்குறதுக்கு முன்னாடி தெரிவிச்சிருந்தார் ட்ரம்ப். இந்த இலக்குகள் பெரும்பாலும் எட்டப்பட்டு விட்டதாக இப்ப சொல்றாரு ட்ரம்ப். ஈரானின் கடற்படை மற்றும் விமானப்படை முற்றிலும் சிதைக்கப்பட்டு விட்டது, நாம் ஏற்கனவே பல வழிகளில் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். 90% ஏவுகணை தாக்குதல்கள் குறைந்து விட்டதாக பென்டகன் தரப்பு சொல்றாங்க. ஆனா இது உண்மைக்கு மாறானது அப்படின்னு சொல்றாங்க அரசியல் ஆய்வாளர்கள்.
ட்ரம்ப் வெற்றி அப்படின்னு சொன்னாலும் உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தி இன்னும் ஈரானுடைய கட்டுப்பாட்டில் முடக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறதுங்கிறது இன்னொரு ஃபேக்ட். இதை திறக்க அமெரிக்காவால எதுவுமே செய்ய முடியவில்லை அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டுறாங்க. ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டாலும் புதிய தலைவராக வந்திருக்கக்கூடிய முஸ்தபா கமேனி இன்னும் சரணடையவில்லை. அமெரிக்காவுடன் முரண்படும் இஸ்ரேல் போர் இன்னும் முடியவில்லை, ஈரானின் அணுசக்தி மையங்களை முழுமையாக அழிக்கும் வரை தாக்குதல் தொடரும் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு சொல்லிட்டு இருக்கிறார். போர் முடிந்து விட்டதா, தொடர்ந்து நடைபெறுகிறதா அப்படிங்கிற பிரதான கேள்வி இங்க இருக்கு. ட்ரம்ப் இப்போது வைண்டிங் டவுன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். அதாவது பெரிய அளவிலான குண்டு வீச்சுகளை நிறுத்திவிட்டு ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வர்றதுக்கு அவர் திட்டமிடுகிறார். ஆனால் ஈரான் நிபந்தனையற்ற சரணடைவுக்கு ஒப்புக்கொள்ளாத வரைக்கும் போர் முழுமையாக முடிவுக்கு வந்ததாக சொல்ல முடியாது. ஹார்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பு மற்ற நாடுகளுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப். ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய இந்த புதிய நிலைப்பாடுங்கிறது சர்வதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிரடி திருப்பமாக பார்க்கப்படுது. பல தசாப்தங்களாக ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்கக்கூடிய வேலையை அமெரிக்கா இலவசமாக செய்து வருகிறது. இனி எங்களால இதை செய்ய முடியாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்றார். இந்த கடல் வழி பாதையை சீனா, ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகள் தான் எண்ணெய் இறக்குமதிக்கு அதிக அளவில் பயன்படுத்துகின்றன. எனவே அந்த நாடுகளே தங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்பி அந்த பாதையை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரம்போட ஸ்டேட்மெண்டா இருக்கு. அமெரிக்கா இப்போது ஒரு எரிசக்தி ஏற்றுமதி நாடாக மாறிட்டதுனால தங்களுக்கு தேவையான எண்ணெய் ஹார்முஸ் ஜலசந்தி வழியா வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதா ட்ரம்போட வாதமா இருக்கு. ஈரானுடைய முக்கிய வர்த்தக கூட்டாளியா இருக்கக்கூடிய சீனாவை இந்த போர்ல நேரடியா தலையிட வைக்கிறது மூலமா ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஆதரவை குறைக்கிறதுக்கு ட்ரம்ப் திட்டமிடுறாரு. சீனாவுக்கு எண்ணெய் வேண்டும் அப்படின்னா அவர்கள் ஈரானிடம் பேசி அமைதியை நிலைநாட்டும் அப்படிங்கிறது அவரோட கணக்கா இருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தி வழியா தான் உலகின் 20% கச்சா எண்ணெய் செல்கிறது. அமெரிக்காங்கிறது விலகுச்சுன்னா காப்பீட்டு செலவுகள் அதிகரிச்சு பெட்ரோல் டீசல் விலை உலக அளவுல கடுமையா உயரும். இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதியில பெரும்பகுதி இந்த வழியாகத்தான் வரவேண்டி இருக்கு. அமெரிக்கா விலகி சீனா அங்கு ஆதிக்கம் செலுத்த தொடங்கினா அது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அமையக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். ராணுவ வல்லுநர்கள் இதை ஒரு மிரட்டல் வியூகம் அப்படின்னே கருதுறாங்க. ஈரானை தனிமைப்படுத்தவும் மற்ற நாடுகளை இந்த போரில் செலவில் பங்குதாரர்களாக ட்ரம்ப் இந்த ஹார்முஸ் கார்டை பயன்படுத்துறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ட்ரம்ப் நாங்கள் போரை முடித்துவிட்டு வெளியேற தயார், ஆனால் அதற்கு பிறகு உங்கள் கப்பல்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு உலக நாடுகளுக்கு ஒரு கடினமான சவாலை கொடுக்கிறார். இது மட்டும் இல்லாம இந்த போருக்கு ட்ரம்ப் கொடுத்த விலை ரொம்ப அதிகம். அமெரிக்க ராணுவத்தினுடைய மத்திய கட்டளை அலுவலகம் சென்காம் இருக்கு இல்லையா, வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் படி இதுவரைக்கும் 13 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்க. உயிரிழப்பு மட்டும் இல்லாம இந்த போர் அமெரிக்க கருவூலத்திற்கு மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தி இருக்கிறது. போரினுடைய முதல் 12 நாட்கள்ல மட்டும் சுமார் 1.38 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. விமானப்படை தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை தடுப்பு நடவடிக்கைகளுக்காக ஒரு நாளைக்கு சராசரியா 9000 கோடி ரூபாய் செலவழிக்கிறது அமெரிக்கா. பென்டகன் இந்த போருக்காக கூடுதலாக 17 லட்சம் கோடி ரூபாய் நிதியை அரசிடம் கோரியிருக்கிறது. இது 50% கூட இல்லை அப்படின்னு ஈரான் கிண்டல் அடிச்சிருக்கு. அமெரிக்கா இந்த ஒரு போருக்காக இவ்வளவு பெரிய தொகையை செலவிடுவது அந்த நாட்டு பொருளாதாரத்தில் பெரும் பணவீக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுனால தான் ட்ரம்ப் இப்போது போரை வைண்டிங் டவுன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார். இந்த போருக்கு அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த தேசிய கடன் இப்போது $39 டிரில்லியன் தாண்டி இருக்கு. அதாவது 3783 லட்சம் கோடி ரூபாய். போருடைய செலவுகள் இந்த கடனை மேலும் வேகமாக அதிகரிக்க செய்கின்றன. ஈரான் நடத்திய பதில் தாக்குதல்ல மத்திய கிழக்குல சுமார் 17 அமெரிக்க ராணுவ மையங்கள் சேதமடைந்திருக்கின்றன. மிடில் ஈஸ்ட்ல மட்டும் 3 வாரங்கள்ல மட்டும் அமெரிக்கா சுமார் 32,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை இழந்திருப்பதா மதிப்பிடப்படுது. அமெரிக்க வான்படை இந்த போர்ல 16க்கும் மேற்பட்ட விமானங்களை இழந்திருக்கிறது. ஈரானுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளால இதுவரைக்கும் 11 ரீப்பர் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. இவற்றின் மொத்த மதிப்பு சுமார் 3000 கோடி ரூபாய். குவைத்தில் நடந்த ஃப்ரெண்ட்லி ஃபயர் சம்பவத்தில் 3 அதிநவீன F-15 போர் விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றோட மதிப்பு மட்டுமே சுமார் 2500 கோடி ரூபாய். ஈராக்ல நடந்த வான்வழி எரிபொருள் நிரப்பும் நடவடிக்கையின் போது ஏற்பட்ட விபத்தில் KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர் விமானம் விழுந்து நொறுங்கியது. F-35 லைட்னிங் 2 விமானம் ஒன்றையும் ஈரான் சுட்டு வீழ்த்தியது. இந்த போருடைய மிகப்பெரிய நிதி இழப்பு அதிநவீன ரேடார் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள்ல ஏற்பட்டதுதான். கத்தார்ல இருக்கக்கூடிய அல் உதைத் விமான தளத்தில் இந்த பிரம்மாண்டமான ரேடார் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்ல சேதமடைந்தது. இதனுடைய மதிப்பு மட்டும் சுமார் 9200 கோடி ரூபாய்.
ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியா நாடுகள் நிலைநிறுத்தப்பட்டிருந்த தாட் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பினுடைய ரடார்கள் ஈரானால இலக்கு வைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டிருக்கின்றன. பொருளாதார இழப்பை தாண்டி அமெரிக்கா தன்னுடைய ஏவுகணை இருப்பில் பெரும் தட்டுப்பாட்டை சந்தித்து வருகிறது. போர் தொடங்கிய முதல் 100 மணி நேரங்களிலேயே 168 டொமாஹாக் ஏவுகணைகளை அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கிறது. ஈரானுடைய மலிவு விலை ட்ரோன்களை தடுக்கிறதுக்கு பல மில்லியன் டாலர் மதிப்பு இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ஏவுகணைகளை, மிசைல்ஸை அமெரிக்கா பயன்படுத்த வேண்டியிருந்துச்சு. பொருளாதார ரீதியாக இது அமெரிக்காவுக்கு பெரும் நட்டம் அப்படின்னு ராணுவ நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, உலகமே அலறிய USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் போர்த்தளத்திலிருந்து பின்வாங்கியது. ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்த கப்பல் சேதமடைந்ததாக கூறப்பட்டாலும் இதனை அமெரிக்கா தொடர்ந்து மறுத்து வரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். டொனால்ட் ட்ரம்போட இந்த முரண்பட்ட அணுகுமுறை சர்வதேச உறவுகளில் ஒருவித கணிக்க முடியாத நிலை அப்படிங்கிறத உருவாக்கி இருக்கிறது. இந்த ட்ரம்புக்கு பேச்சுவார்த்தைகளில் ஒரு கூடுதல் பலத்தை தந்தாலும் உலக நாடுகளிடையே ஒருவித பதற்றத்தையும் நிச்சயமற்ற சூழலையுமே நிலவச் செய்து, இறுதியில் அவருடைய வார்த்தைகள் விளையாட்டாக இருந்தாலும் அதனுடைய விளைவுகள் உலகளாவிய எரிசக்தி சந்தையிலையும் பாதுகாப்பிலையும் மிக தீவிரமான தாக்கங்களையே ஏற்படுத்துகின்றன. இந்த போர் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடியையும், இந்த போர்ல கொஞ்சம் கூட தொடர்பில்லாத மக்களுக்கு பெட்ரோல் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வையும் எரிவாயு தட்டுப்பாட்டையும் பரிசாக அளித்திருக்கிறது அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த போர் தொடங்கி 22 நாட்கள் ஆன நிலையிலும் போர் முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழல் நீடிக்கிறது. போர் மேகங்கள் இன்னமும் அங்கேயே சுற்றி கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த மிடில் ஈஸ்ட்ல மட்டும் இல்ல, உலக நாடுகள் முழுக்க இந்த போர் பற்றிய கவலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனுடைய தாக்கத்தால எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு வீட்டினுடைய அடுப்பறை வரை நீடிக்கக்கூடிய இந்த நெருக்கடி என்பது விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அது ஏதோ ஒரு வகையில் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.